என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய் காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 2. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தூரிகை வீட்டை எட்டும் போது அம்மா சமையல் அறையில் ஏதோ வேலையாக இருக்கிறார். காஃபியின் மனம் மூக்கை துளைக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும். உடை மாற்றாமல் நேராக வாசலுக்கு வந்தவள் வாசல் தெளித்து ஒரு அழகான கோலத்தை போட்டுவிட்டு மெல்ல எழும்போது மாமாவும் துஷாராவும் வருவதைக் கண்டு, அம்மா, அக்காவும் மாமாவும் வராங்க என்று கூற அம்மா ஓடி வந்தார். என்னன்னா, என்ன ஆச்சு? துஷாராவோட காலங்காத்தாலேயே வந்திருக்கீங்க? பதற்றத்தோடு அம்மா கேட்க, உள்ளவா பேசிக்கலாம் என்று மாமா கூற அனைவரும் வீட்டிற்குள் வந்தனர். துஷாரா விழிகள் கலங்கி இருக்கிறது. அனைவரையும் ஹாலில் அமர்த்தி விட்டு சமையல் அறைக்கு சென்ற அம்மா அனைவருக்கும் காஃபி எடுத்து வந்து கொடுத்த பிறகு மாமா அருகில் அமர்ந்தார். என்ன பிரச்சனைனா, இவ புருஷன் நேத்து சாயந்தரம் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காமா. இவ மாமியார பத்தி தெரியும்ல, காலையிலேயே சூடு டீய இவ மேல ஊத்திட்டா. என்னுடைய பொண்டாட்டியோட அக்கா தான் இவ மாமியாரு. ஆனா என் பொண்டாட்டி கிட்ட இருக்கிற எந்த ஒரு நல்ல குணமும் அவ அக்கா கிட்ட துளி கூட கிடையாது. துஷாரா கதிரை காதலிக்கிறதா சொல்லும் போதே அந்த அரக்கி பத்தி நான் தெளிவா உங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன். ஆனா காதல் தான் பெருசுன்னு துஷாரா கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கதிரும் 5 பைசா கூட வரதட்சணை வேண்டாம்னு சொல்லி துஷாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டான். ஆனா இவ மாமியார் அப்படி இல்ல. என் பொண்ணுக்கு 100 சவரன் நகையை போட்டுதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சீர்சனத்தையும் பண்ணி வச்சேன். உங்க பொண்ணுக்கு நீங்க எதுவுமே பண்ணல, சரி பரவாயில்ல. 50 சவரன் நகைய நான் கேட்டதா என் பையன் கிட்ட சொல்லாம உங்க பொண்ணுக்கு நீங்க போடுறதா போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டா. ஆனா நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில 50 சவரன் போய் 1 சவரன் நகை கூட போட முடியாது. அந்த கோபத்துலதான் தினம் தினம் கதிர் வேலைக்கு போனதும் இவளை அடிச்சு வேலை வாங்கி இவ மாமியார் கொடுமைப்படுத்துறா. இவளோ கதிர் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்ல. எங்க வீடும் இவ மாமியார் வீடும் பக்கத்து பக்கத்து வீடுதான், தெரியும்ல. அங்க நடக்கிற கூத்து இங்க எங்க வீட்டுல கேக்கும். உங்க அம்மாவுக்கு தான் துப்பில்ல, மாமனுக்காவது சொரணை இருக்கா அப்படின்னு சொல்லி என்னையும் சேர்த்து வச்சு அந்த அரக்கி திட்டுறா. உங்களுக்கே தெரியும், எனக்கு கேன்சர். அதுக்காக இருக்கிற காசெல்லாம் தண்ணியா கரைஞ்சிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நாங்க வெளியே யார்கிட்டயும் சொல்லல, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நிலைமையில என்னால எதுவுமே பண்ண முடியாது. அண்ணா, உங்ககிட்ட நாங்க எந்த உதவியும் எதிர்பார்க்கலனா உங்க நிலைமை எங்களுக்கு தெரியாதா? ஆனா அந்த அரக்கிக்கு எங்க நிலைமை எதுவும் தெரியாது. அவகிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லல, அது வேற விஷயம். சரி, அதெல்லாம் விடு. கதிர் திரும்பி வர்ற வரைக்கும் துஷாரா இங்கேயே இருக்கட்டும், அதுதான் அவளுக்கு நல்லது. காலையில சூடு டீய கொண்டு வந்து இவ அவ மாமியாருக்கு கொடுக்கும் போது அதை வாங்கி குடிச்சிட்டு சர்க்கரை இல்லைன்னு சொல்லி அப்படியே இவ மேல ஊத்திட்டா. அத ஜன்னல் வழியா சரோஜா பாத்துட்டு இருந்தா. கொதிச்சு போயிட்டா. ஓடி போய் அவ அக்காவை திட்டுன்னு திட்டிட்டு துஷாராவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அங்கேயே வச்சிட்டு இருக்க முடியாது, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. கதிர் வந்த பிறகு மாமியார் வீட்டுக்கு இவளை அனுப்புனா போதும். எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா, நான் கிளம்பி ஆகணும் என்று கூறி எழுந்து கொண்ட மாமா, அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பண்ண வீட்டுல நாளைக்கு ஒரு நேர்முக தேர்வு இருக்கு. ஏதாவது வேலைன்னு நினைச்சிடாதீங்க. அந்த வீட்டு பையன் சிற்பிக்கு விபத்துல கை கால் விளங்காம போயிடுச்சான். பேச்சும் வராதான், கண்ணு திறந்துதான் இருக்குமா, ஆனா எதையும் பார்க்க மாட்டானாம். கிட்டத்தட்ட கோமால இருக்கிறான்னு சொல்லலாம். ஆனா எப்ப வேணும்னாலும் குணமாயிடுவான்னு லண்டன்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி இருக்காங்களாம். இப்போ இங்க நம்ம வைத்தியர் சிவஞானத்துக்கிட்ட சிகிச்சைக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. வைத்தியர் சொல்றதையெல்லாம் பக்கத்துல இருந்து செய்ய ஒருத்தர் தேவைப்படுறாங்களாம். அது அவனுடைய மனைவியா இருந்தா நல்லதுன்னு வைத்தியர் சொல்லி இருக்காராம். ஆனா இப்படி கோமால இருக்கிறவனை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அதனால அவனை கட்டிக்க போற அந்த பொண்ணுக்கு 1 கோடி இல்ல 2 கோடி குடுக்கறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஒரு வேலை மாதிரிதான் அவனுக்கு பொண்டாட்டிய தேர்வு செய்யறாங்க. பேப்பர்ல கூட விளம்பரம் பண்ணி இருக்காங்க. இவங்க அவனுக்கு ஒரு பொண்ணு தேர்வு பண்ணி கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க. ஆனா அவனுக்கு தெரியும்ல, லண்டன்ல படிச்சவன். அவனுக்கு நம்ம ஊர் பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காதான், ஊர்ல பேசிக்கிறாங்க. அதுலயும் லண்டன்ல அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானாம். அடுத்த மாசம் லண்டன்லயே கல்யாணம் நடக்க இருந்ததாம். அதுக்கிடையில தான் இந்த விபத்து. அப்படின்னா மாமா அந்த பொண்ணையே சிற்பிக்கு கட்டி வச்சிடலாமே, துஷாரா கேட்டாள்.
அவ நம்ம ஊர் பொண்ணுதானாம். நம்ம ஊருன்னு சொன்னா நம்ம ஊர் இல்ல, தமிழ்நாட்டு பொண்ணுதானாம். ஆனா லண்டன்லயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. இப்படி கோமால இருக்கிறவன கட்டிப்பாளா? அவன் கூடவே இருந்து வைத்தியர் சொல்ற மாதிரி எல்லாம் அவனை பராமரிப்பாளா? அதெல்லாம் அவளால முடியாது. அத அந்த பொண்ணை சொல்லிட்டாளாம். சிற்பிய நான் காதலிக்கிறது உண்மை, அதுக்காக இப்படி கோமால இருக்கிற சிற்பிய என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிற்பிக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்க, சிற்பி குணமாகட்டும். அது வரைக்கும் ஏதாவது வேலைக்காரிய இல்ல வேலைக்காரனை வச்சு சிற்பிய பாத்துக்கங்க. அவன் குணமானதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாளாம். ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படின்னா மாமா இப்போ சிற்பிய கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுடைய நிலைமை? அதுக்கு தானே 1 கோடியோ 2 கோடியோ குடுக்கறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிதான் கல்யாணத்தை நடத்துவாங்க. சிற்பி குணமானதும் அந்த பொண்ணை விவாகரத்து செஞ்சுட்டு அவ காதலிச்ச பொண்ணையே கட்டிப்பான். உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. சரிம்மா, நான் கிளம்புறேன். நான் சொன்னேன்ல ஹாஸ்பிட்டல் போகணும். மாமா கிளம்பி விட்டார். அந்த நேரத்தில் இருந்து தூரிகை மனதில் ஒரு சிந்தனை. நாம ஏன் அந்த சிற்பிய கட்டிக்க கூடாது? அவனுக்கு பொண்டாட்டியா இல்லையே, வேலைக்காரியா தானே இருக்க போறோம். முருகன் கடனை தீக்க காட்டுற ஒரு வழியா கூட இது இருக்கலாமே. யோசித்தவள் முழு விவரத்தையும் அறிய விரும்பி, அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று கூறி புறப்பட, ஏன் இப்பதானடி கோயிலுக்கு போயிட்டு வந்த? ஏன் திரும்பவும் கோயிலுக்கு போக கூடாதா? போனா முருகன் என்ன வேண்டான்னு சொல்லுவாரா, இல்ல பூசாரி தான் வர வேண்டான்னு சொல்லுவாரா? உனக்கு இந்த வாய்க்குழுப்பு தாண்டி ஜாஸ்தியா இருக்கு. அம்மா கூறுவதை காதில் வாங்கி கொள்ளாமல் அவள் சென்றே விட்டாள். அவள் வீடு வந்து சேரும் போது 12 மணி ஆகிவிட்டது. நேராக சமையல் அறைக்கு வந்தவள், அம்மா நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது என்றாள். நல்ல காலமா? எப்படி? நான் அந்த சிற்பிய கட்டிக்க போறேம்மா. அவனை கட்டிக்கிட்டா 2 கோடி கொடுப்பாங்களாம். நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சிடும். அக்காவுக்கும் 50 சவரன் நகையை போட்டு அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம். மாமாவுக்கும் நம்மளாலான ஏதாவது உதவியை செய்யலாம். மாமாவும் இப்ப காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்னடி உளறிட்டு இருக்க? கை கால் விளங்காத அந்த சிற்பியை நீ கட்டிக்க போறியா? அம்மா கோபமாக கத்த, அதை கேட்டபடியே சமையல் அறைக்குள் வந்தாள் துஷாரா. ஏ தூரிகை, நீ இந்த சிற்பிய கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாக்கா. உனக்கு என்ன பைத்தியமா? அவனுக்கு நமக்கும் சின்ன வயசுல இருந்தே ஆகாது. நாம படிக்கிற ஸ்கூல்ல படிக்க மாட்டான்னு சொல்லி தானே சின்ன வயசுலயே லண்டன்ல இருக்கிற அவனுடைய சித்தப்பா வீட்டுக்கு போய் அங்கேயே படிப்பை முடிச்சு அங்கேயே வேலை தேடிக்கிட்டான். ஆமாக்கா, அதெல்லாம் இறந்த காலம். நிகழ்காலம் என்னன்னு உனக்கு தெரியும்ல. கண் இருந்தும் குருடன், காதிருந்தும் செவிடன், வாயிருந்தும் ஊமை, கால் இருந்தும் நொண்டி. லண்டன்ல நடந்த விபத்துல ஐயா வீல் சேர்ல விழுந்துட்டாரு. இனி குணமாகிற வரைக்கும் அடுத்தவங்க தயவுல தான் ஐயா வாழ்ந்தாகணும். இப்ப அவனுக்கு தேவை ஒரு மனைவி இல்லக்கா, அவனை 24 மணி நேரமும் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிற ஒரு வேலைக்காரி. வேணும்னா அவனுடைய அப்பா வேலைக்கு ஒரு ஆம்பளைய வச்சிருக்கலாம். ஆனா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. அதனாலதான் மனைவின்ற பேர்ல ஒரு நிரந்தர வேலைக்காரிய தேடுறாங்கன்னு மாமா சொன்னதை நீயும் கேட்டல? கேட்டேன்டி. ஆனா அவன் எப்ப வேணும்னாலும் குணமாகலான்னு டாக்டர் சொன்னதா? மாமா சொன்னது உன் காதுல விழுந்ததா? அதுவும் விழுந்தது. ஆனா அக்கா, அதுக்குள்ள நம்ம கடனை எல்லாம் அடைச்சு எப்ப வேணும்னாலும் ஏலத்துல போக ரெடியா இருக்க நம்ம வீட்டையும் காப்பாத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, உன் மாமியார் கேட்ட மாதிரி 50 சவரன் நகைய உனக்கு போட்டு உன்னை சந்தோஷமா உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். உன் புருஷன் என்னவோ நல்லவர் தான், ஆனா உன் மாமியார் ரொம்ப கொடுமைக்காரியா இருக்காங்களே. உன் புருஷன் முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, மத்த நேரத்துல உன்னை கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா நீ வாயில்லா பூச்சி, உன் புருஷன் கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீயும் நிம்மதியா இல்ல, எங்க கடன் தொல்லையால நாங்களும் நிம்மதியா இல்ல. நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா நான் அந்த சிற்பிய கல்யாணம் பண்ணிக்கதான் வேணும். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு 2 கோடி கொடுப்பாங்களாம். ஆனா அதுக்கும் நேர்முக தேர்வு வச்சிருக்காங்க. அதுதான் கொடுமை. நாளைக்கு அவங்க வீட்டு வாசல்ல ஒரு 1000 பேராவது வந்து நிப்பாங்க பாரு. யார் வேணும்னாலும் நிக்கட்டும்டி, நீ நிக்க வேண்டாம். ஒரு காலத்துல நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் சரி சமமா தான் இருந்தது. அப்பாவோட தாத்தா காலத்துல இருந்தே 2 குடும்பத்துக்கும் போட்டி வேற. ஆனா என்ன பண்றது, நம்ம அப்பா தான் சரியில்லை. சொத்தை எல்லாம் வித்து அவருடைய ஆசை நாயகி கால்ல கொண்டு போய் கொட்டி நம்ம எல்லாரையும் நடு தெருவுல நிப்பாட்டிட்டாரு. அதுக்கு மேல நோயோட வந்து அம்மா கால்ல விழுந்து அம்மாவையும் கடன்காரி ஆக்கிட்டு போய் சேர்ந்துட்டாரு. தெரியும்ல, இப்ப வீடு கூட ஏலத்துக்கு வர்ற நிலைமையில இருக்கு. அக்கா,
இதெல்லாம் எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா? கடனை அடைச்சாதான்க்கா நம்மால நிம்மதியா வாழ முடியும். இல்லனா இப்ப போன் பண்ணி மட்டும் நீ வரியா இல்ல உன் பொண்ணு அனுப்புறியான்னு சொல்லி கேக்குறவனுங்க நேரா வீட்டுக்கே வந்து என்னையோ அம்மாவையோ இழுத்துட்டு போயிடுவானுங்க. அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். வேற வழியே இல்லக்கா. அதுக்கு இல்லடி, அந்த சிற்பி மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே நம்ம யாரையும் பிடிக்காது. நீ அவங்க வீட்டுக்கு போனா உன்னை பார்த்ததும் அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்களே தவிர அவனுக்கெல்லாம் கட்டி வைக்க மாட்டாங்க. அக்கா, அவமானத்தை விட மானம் பெருசு. ஒருவேளை நம்ம மேல இருக்கிற கோபத்துல கூட என்ன அவங்க தேர்வு செய்யலாம் இல்லையா? ஒரு வேலைக்காரியா வச்சு வேலை வாங்கணும்ன்றதுக்காகவே என்ன தேர்வு பண்ணா 2 கோடி கிடைக்கும்க்கா. நம்ம கடனை அடைச்சிட்டு நாம நிம்மதியா இருக்கலாம். அந்த சிற்பி குணமாக்குற வரைக்கும் நான் அந்த வீட்டுல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். பரவாயில்லக்கா, அப்ப கூட பாதுகாப்பா தானே இருப்பேன். மாமா சொல்லிட்டு போனது பத்தாதுன்னு சொல்லி இதையெல்லாம் விவரமா தெரிஞ்சுக்கதான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு வந்தியா? அம்மா கேட்டார். ஆமா, அதுல தப்பு என்ன இருக்கு? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். உங்க யாருக்காவது நினைவு இருக்கா? யாருமே விஷ் பண்ணல. அக்காவுக்கு அக்காவோட குடும்ப கஷ்டம், உங்களுக்கு நம்ம வீட்டு கடன் கஷ்டம். இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னா ஒரே வழி அந்த சிற்பிய கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான். தினம் தினம் அவமானப்பட்டு எப்ப அவன் வந்து இழுத்துட்டு போவானோ இவன் வந்து இழுத்துட்டு போவானோன்னு பயந்து பயந்து சாகுறத விட இந்த வாழ்க்கை எவ்வளவோ மேல்மா. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்மா. நீங்க 2 பேரும் எதிர்ப்பு எதுவும் சொல்லாம இருந்தா மட்டும் போதும். ஏய், முதல்ல அந்த சிற்பியோட வீட்டுல இருக்கிறவங்க உன்னை தேர்வு பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரியும்க்கா, எனக்கு முருகன் கிட்ட நம்ம கடன் அடைக்க ஒரு வழியை காட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த வழியா கூட இந்த வழி இருக்கலாம் இல்லையா? என்ன ஆனாலும் நான் நாளைக்கு அந்த சிற்பியோட வீட்டுக்கு போக போறேன். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. முதல்ல போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வரேன் என்று கூறியவள் சமையல் அறையிலிருந்து வெளியே செல்ல அம்மாவும் துஷாராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.